ஹாய் நண்பர்களே வணக்கம். நான் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து புது சைட் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. அது வந்து கான்கிரீட் போட்டோம். கான்கிரீட் போட்டு அது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவசரத்தில் வச்சதுனால எதுவுமே பண்ண முடியல. இப்போ இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காடி எடுத்து எல்லாமே வந்து பைப் வைக்க போகிறோம். இப்போ வந்து நேற்று வந்து காடி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்மளாம் பைப் வைக்க போகிறோம். என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து தேவைப்படும். இந்த பில்டிங்கில் வந்து என்னென்ன ப்ளக் பாயிண்ட் எங்கெங்கே பாக்ஸ் வருது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன வீடு தான். ஆனால் வந்து இதுலேயே வந்து நுணுக்கமாக எல்லாமே பண்ணிக்கிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான். இது வந்து நம்ம கார்பெண்டர் சேகர் அவர் பில்டிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிட்டத்தட்ட முடிஞ்சது. காங்கிரீட் போடுறது எடுக்க முடியல. வந்து ஆல்ரெடி இருந்த வீட்டை வந்து இடித்து மறுபடியும் புதுசாக கட்டுறாங்க. எல்லாம் காடி எடுத்து முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா சின்ன போட்டிக்கும் இதில் வந்து 4 பக்கமே ட்ராப் இறக்கி விட்ருக்கோம். சன் சைடில் வந்து பைப்பு வச்சு இப்போது ஜங்ஷன் வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 ஜங்ஷன் வருது. இப்போ அதுக்கு தான் இந்த பைப்பு வேறு உடச்சி போட்டாங்க. ஹவுஸ் ஓனர் சேகரன் இவர் தான். இப்போ இந்த நேர் வந்து டோருக்கு பேக் சைடில் வந்து எம்சி பாக்ஸ் வருது. வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸு. இதில் வந்து 10க்கு 16 ஹாலு. டிவி யூனிட் வந்து அங்கே தான் வைக்க போகிறோம். இப்போது இதில் வந்து நம்ம டிவி பாக்ஸ் வந்து இந்த நேர் வச்சோம். ஆனால் பாட்டி வந்து வேணாம், இந்த வந்து கபோர்டு வருது அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இந்த பாக்ஸ் தூக்கி இங்கே வைக்க போகிறோம். அடுத்து கிச்சன் ரூமு. இப்போ கிச்சனுக்குள்ளே போனோம்னா நம்ம கிச்சனுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஹால்னுடையது. இப்போது உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் இந்த பாக்ஸ் வந்து நம்ம கிச்சன் பாக்ஸு. இப்போ இந்த நேரம் ஆர்வம் மாட்ட போகிறோம் சிங்குக்கு கரெக்டாக மேலே. அப்புறம் இந்த நேரம் ஒரு பாக்ஸ் வருது. இது வந்து மிக்சி கிரைண்டரு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் சிம்னிக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் 2 2 in 1 ரெண்டுக்குமே இருக்குது. அடுத்தது பெட்ரூமில் வந்து உள்ளே போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் பாக்ஸ் வச்சுருக்கோம். ரைட் சைடில் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆகுது. அதனால் வந்து அந்த நேரம் பாக்ஸ் எதுவும் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பாக்ஸு 12 மாடலர் பாக்ஸு. கீழே வந்து ஃபுட் லேம்ப்பு. அது போக மேலே வந்து டியூப்லைட்டுக்கு இங்கே தான் அடிக்கிற மாதிரி பிளானு. இந்த நேரம் வந்து நம்ம ஏசி. ஏன்னா ஏசி வந்து இங்கே மாட்டினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே சன்சைடு வருது. அதுலேருந்து நம்ம லைன் எடுத்து இந்த நேரம் வந்து ஏசிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த நேரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டு. இது வந்து யூபிஎஸ்க்கு இது லைன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரம் வந்து யூபிஎஸ் லைன் கொடுத்துக்கலாம். அப்புறம் இது பாத்ரூமோட என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம். இது 6 மாடலர் பாக்ஸ் வருது. இப்போ வந்து இந்த நேரம் வந்து பைப் வந்து உள்ளேருந்து நிற்கிது. இது வந்து நம்ம பாத்ரூம் 7D மட்ட பைப்பு. இந்த நேரம் ஜங்ஷன் வச்சுட்டு இந்த பாக்ஸ் கீழே இறக்க போகிறோம். இப்போ யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த படிக்கடியில் தான் வைக்க போகிறோம். இந்த நேரம் வந்து நம்ம இந்த பாத்ரூமினுடைய இதாவது இந்த நேரம் ஒரு சின்ன ரூம் வருது தடுக்க போகிறாங்க. அதனுடைய கண்ட்ரோல்லையுமே வந்து இந்த பாக்ஸு தான் வருது. ஓகே நூல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்மால் பட்ஜெட் வீடு தான். ஆனால் வந்து நம்ம பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பாக்ஸ் வரும். அந்தளவுக்கு இருக்கும் கண்ட்ரோல் பாக்ஸு. அப்புறம் எம்சிபியில் தனித்தனி ரூமுக்கு வந்து தனித்தனியாக தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 3-4 சர்க்கியூட் வந்து கீழே இருக்கிற மாதிரி. போர்ட்டிக்கோவுக்கு ஒன்று. போர்ட்டிக்கோவில் வந்து உங்களுக்கு மோட்டர் எல்லாமே வருது. அதுவாக போர்ட்டிக்கோவுடைய மேலே வந்து சீலிங்கில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, அதுவாக வந்து ஸ்பாட்லைட் லைன்லாம் வரதுனால அதுக்கு தனி ஒரு எம்சிபி. அது வந்து 16 amps தான் வைக்க போகிறோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து நம்ம 16 வைக்கலாம், இல்லைன்னா 20 amps வைக்கலாம். நம்ம கிச்சனெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 16 வச்சாவே போதும். 10 amps நம்மளதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அந்தளவுக்கு தான். மிக்சி கிரைண்டரு எல்லாமே வந்து டேபிள் டாப் தான் யூஸ் பண்ணுறாங்க. முதல் மாதிரியெல்லாம் வந்து லோடு எதுவும் இல்லை. இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே வச்சுக்கலாம். அந்த 16 amps போதும். அடுத்து வந்து ஹாலுக்கு வந்து நம்ம 10 amps போட்டால் போதும். ஹாலில் வந்து அந்தளவுக்கு ஒரு 6 amps தாண்டதே பெருசு. அதனால் வந்து நம்ம 10 amps போட்டால் போதும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பெட்ரூமில் வந்து நம்ம ஒரு 20 amps வந்து தனியாக சிங்கிள் போல் கொடுக்குறோம். அது எதுக்குன்னா நம்ம 20 amps வந்து 2 போலும் கொடுக்கலாம், சிங்கிள் போலும் கொடுக்கலாம். ஸோ 2 போல் கொடுக்குறோம் அப்படின்னா ஏசிக்கு வந்து நம்ம 2 போல் கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த எம்சிபி சுவிட்ச் வந்து நம்ம ஏசிக்கு வந்து உங்கள் பெட்ரூம்லேயே வரதுனால அங்கே வந்து எம்சிபியில் வந்து நம்ம சிங்கிள் போல் கொடுத்தா கூட போதும். ஏன்னா நம்ம 2 பக்கம் வந்து 2 போலே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் போட்டால் கூட போதும். இல்லை 2 பக்கம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பெட்ரூம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 amps எம்சிபி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6 amps போடலாம். 6 amps போட்டு நாளைக்கு ஏதாச்சும் இந்த ரூமுக்குள்ளே ஏதோ வேறு ஏதாச்சும் லோடு அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இதில் வந்து 10 amps யூஸ் பண்ண போகிறோம். 6 amps யூஸ் பண்ணல.
அப்புறம் வந்து இந்த ஹீட்ரு இந்த பெட்ரூமுடைய சர்க்கியூட்டில் தான் வரப்போகுது. அப்போ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16 ஆம்ஸ் கூட போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிகே கோபி. நன்றி, வணக்கம்.